உங்களுக்குள்ளேயே இன்னொரு குரல் பேசுற மாதிரி எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? அது எங்கிருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்மளோட மனசுக்குள்ள நடக்கிற அந்த மர்மமான உரையாடல பத்தி, அதாவது நம்மளோட புறமனசுக்கும் ஆழ்மனசுக்கும் நடுல நடக்கிற அந்த தொடர்ப பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இத உணர்ந்திருப்போம் இல்லையா? ஒரு முக்கியமான முடிவெடுக்க தடுமாறிட்டு இருக்கும்போது உள்ளிருந்து ஒரு சின்னதா ஒரு குரல் சொல்லும், இப்படி செய், அதுதான் சரி அப்படின்னு. அது என்னது, எங்கிருந்து வருது, விளக்கவே முடியாத அந்த சக்தி வாய்ந்த உள்ளுணர்வு, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம மனச எப்படி 2 லேயரா வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அந்த ஆழ்மனசு அனுப்புற சிக்னலை எப்படி கவனிக்கிறது, அது எப்படி நம்புறது, கடைசியா இந்த உள்குரலை இன்னும் தெளிவா கேட்கிற திறனை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு படிப்படியா பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான தப்பான எண்ணத்தை சரி செஞ்சுக்கலாம். நம்மளோட புறமனமும் ஆழ்மனமும் ரெண்டும் தனித்தனி அறைகள் கிடையாது. அத இப்படி நினைச்சுக்கோங்களேன். அது ஒரே வீட்ல இருக்கிற மேல்தளமோ அடித்தளமோ மாதிரி ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சுதான் இருக்கு. இதுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 2 அடுக்குகளும் ஒரு செகண்ட் கூட கேப் விடாம ஒன்னோட ஒன்னு பேசிட்டு இருக்கு. இந்த உரையாடலை நம்ம கவனிக்க கத்துக்கிட்டோம்னா போதும், நம்மளோட முடிவுகளும் சரி, வாழ்க்கையும் சரி, இன்னும் ரொம்பவே தெளிவாயிடும். இப்ப இத பாருங்க. இதுதான் அந்த உரையாடலோட ரகசியமே. நம்மளோட புறமனம் இருக்கு இல்லையா, அது ஒரு கணக்காளர் மாதிரி தர்க்க ரீதியா வார்த்தைகளால யோசிக்கும். ஆனா நம்ம ஆழ்மனம் இருக்கே, அது ஒரு கலைஞர் மாதிரி உணர்வுகள், கனவுகள், குறியீடுகள் மூலமா தான் பேசும். சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டும் வேற வேற மொழி பேசுது. இத கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒரு பொருளை பார்த்து சரி இதை வாங்கலான்னு நினைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7லிருந்து 10 வினாடிக்கு முன்னாடியே உங்க ஆழ்மனசு அந்த முடிவை எடுத்துடுதான். அதுக்கப்புறம் தான் உங்க புறமனசுக்கே அது தெரிய வருது. அப்போ உண்மையில நம்மள யாரு இயக்குறாங்கன்னு இப்ப புரியுதா? அப்ப சரி, இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த ஆழ்மனசு நம்ம கிட்ட எப்படிதான் பேசுது? அதோட மொழி என்ன? வாங்க, அது பயன்படுத்துற சில முக்கியமான வழிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். பொதுவா அது 4 வழியில நம்ம கிட்ட பேசும். 1, திடீர்னு வர கவலை இல்ல சந்தோஷம் மாதிரியான உணர்ச்சிகள். 2, வயிறுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இல்லனா உடம்புல வர சின்ன சின்ன மாற்றங்கள். 3, கனவுல வர விசித்திரமான குறியீடுகள். 4வது, குளிக்கும்போதோ இல்ல சும்மா இருக்கும்போதோ டக்குன்னு ஒரு ஐடியா வரும்ல, அந்த ஆஹா தருணங்கள். இந்த உரையாடல் எப்போவாச்சும் நடக்கறதில்ல. இது 24/7 நம்ம பின்னணியில ஓடிட்டே தான் இருக்கு. ஆனா குறிப்பா நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்போது, தூக்கத்துல கனவுகள் மூலமா, அப்புறம் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதோட குரல் ரொம்பவே தெளிவா கேட்கும். சரி, இப்ப அந்த உள்ளுணர்வு, அதாவது கட் ஃபீலிங் பத்தி பேசுவோம். நமக்கு வர்றது உண்மையிலே நம்ம மனசோட குரலா, இல்ல நம்மளோட தேவையில்லாத பயமான எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை எப்படி நம்புறது? இதுக்கான பதில் உங்க மூளையில இல்ல, உங்க வயித்துல இருக்கு. ஆமாங்க, வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கிறதுன்னு நாம சொல்றது வெறும் கற்பனை கிடையாது. அது நம்மளோட 2வது மூளைன்னு சொல்ற குடல் நரம்பு மண்டலம் அனுப்புற ஒரு உண்மையான சிக்னல். இந்த உள்ளுணர்வு சரி பார்க்கறதுக்கு ஸ்மைல் அப்படின்னு ஒரு சூப்பரான கட்டமைப்பு இருக்கு. எஸ்னா சுய விழிப்புணர்வு, அதாவது உங்க உணர்ச்சிகளை கவனிக்கிறது. எம்னா தேர்ச்சி, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்துல வர்ற உள்ளுணர்வை நம்புறது. ஐனா உள்ளுணர்வையும் ஆசையையும் பிரிச்சு பார்க்கறது. எல்னா குறைந்த நிகழ்தகவு, லாட்டரி நம்பர் மாதிரி விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. கடைசியா ஈனா சூழல், அதாவது அப்போதைய சூழலையும் கணக்குல எடுத்துக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். உள்ளுணர்வுங்கிறது ஒரு திசை காட்டி மாதிரி, அமைதியா கரெக்டான திசைய காட்டும். ஆனா கவலை இருக்கே, அது ஒரு சூறாவளி மாதிரி. அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு ஒரே இடத்துல சுத்தி சுத்தி அடிச்சு நம்மள மொத்தமா குழப்பிடும். ஓகே, உள்ளுணர்வை தாண்டி நம்ம ஆழ்மனசு குறியீடுகள் மூலமாவும் பேசும். குறிப்பா நம்ம கனவுகள்ல. அதை நாம எப்படி மொழிபெயர்க்கிறது? இந்த குறியீடுகளை புரிஞ்சிக்க 3 சூப்பரான வழிகள் இருக்கு. 1, உங்க கனவுல ஒரு பாம்பு வந்துச்சுன்னா அது கூட மனசுக்குள்ளேயே பேசுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. 2, ஒரு கனவு குறிப்பேட வச்சு உங்க கனவுகளை எழுதிட்டு வாங்க, ரிப்பீட்டா வர்ற விஷயங்களை கவனிங்க. 3வது, இது ஏன் வந்துச்சுன்னு தர்க்க ரீதியா கேட்கறதுக்கு பதிலா, இந்த கனவால நான் எப்படி உணர்கிறேன்னு உங்க உடல் உணர்வுகள்ல கவனம் செலுத்துங்க. பாருங்க, இது ஒரு திறமை மாதிரி தான். பயிற்சி செய்ய செய்ய இதுவும் வளரும். நம்ம டெய்லி லைஃப்ல அந்த இணைப்பை இன்னும் வலுவாக்க சில சிம்பிளான பயிற்சிகளை இப்ப பார்க்கலாம். இப்ப நான் ஒரு சூப்பர் டிப் சொல்றேன். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்த உடனேயும் அந்த அறத்தூக்க நிலையில இருப்பீங்க இல்லையா, அந்த டைம்ல நம்ம ஆழ் மனசோட கதவு அகலமா திறந்திருக்குமா, அப்போ நீங்க சொல்ற நல்ல விஷயங்களை அது ரொம்ப ஈஸியா ஏத்துக்கும்.
இது எப்படி பயிற்சி பண்றது? ரொம்ப சிம்பிள். ஒரு மளிகை கடையில எந்த வரிசை வேகமா போகும்னு யூகிச்சு பாருங்க. இல்லனா பாத்திரம் கழுவும் போதோ நடக்கும் போதோ உங்க மனசுக்குள்ள என்னென்ன ஐடியாஸ் வருதுன்னு சும்மா கவனிங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தே ஆரம்பிங்க. சரி, இந்த விளக்கத்தோட முடிவுல உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ இந்த விளக்கத்தை கேட்டதும் ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து உங்க உள் மனச கேளுங்க. அது உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? பதில் உங்களுக்குள்ளேயே தான் காத்துட்டு இருக்கு.